இன்னொரு முக்கியமான அம்சம் சர்வதேச அளவில் கவனம் பெற்ற ஒரு அம்சமும் கூட பார்க்கலாம். கனடாவிலும் உளவு பார்க்கிறதா சீனா அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அங்கே மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அமெரிக்கா இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை சீனா மீது வைத்தது. உளவு பார்ப்பதற்கான பலூன்களை சீனா அனுப்புகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நம்ம பார்த்தோம். அமெரிக்காவிலையும் சுட்டு வீழ்த்தப்பட்ட பலூன்கள் இருந்தது. இப்போ கனடால அது போன்ற ஒரு மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது சீனாவினுடைய உளவு பார்க்கக்கூடிய பலூன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைக்கிறது. சீனா இதை மறுக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிராக அமெரிக்கா இது போன்ற திட்டமிட்ட ஒரு விமர்சனங்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது சீனாவினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. உளவு பார்க்கக்கூடிய பொருளுடைய செயல்பாடுகளை கண்காணித்த கனடா இது உளவு பார்ப்பதற்கான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறது. கனடாவுடைய வான் பகுதியில் 40,000 அடி உயரத்தில் இந்த பொருள் என்பது பறந்திருக்கு. ஏற்கனவே இந்தியாவிலும் இது போன்ற சில பலூன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதுவும் நம்ம கவனத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கி இப்படியான சர்ச்சைகள் சர்வதேச அரங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சூப்பர் பவரா மாறுவதற்கான முயற்சிகளில் சீனா ஈடுபடுகிறதா? அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான இந்த நேரடி யுத்தத்தில் இவையெல்லாம் வருகின்றனவா? சீனா தொடர்ச்சியாக சொல்றது என்னன்னா, வெஸ்டர்ன் மீடியா மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அமெரிக்காவுடைய செயல் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றன, எங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கின்றன அப்படின்னு சீனா சொன்னாலும் கூட சீனாவுடைய இந்த செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. குறிப்பா சீனா ஏற்கனவே தெற்காசிய நாடுகளில் தன்னுடைய நிலையை இராணுவத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது. வர்த்தக ரீதியாக இராணுவ ரீதியாக தன்னை பலப்படுத்தி உலகின் முக்கியமான ஒரு பலமான நாடு என்கிற இடத்துல இரண்டு பேருக்குமான போட்டியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல செய்திகள் இருக்கின்றன.